தமிழ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவும் ஹெல்தியான, ரொம்பவும் டேஸ்டான, ரொம்ப சிம்பிளான வடை வந்து செய்ய போறோம். அது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது நல்லா மொறுன்னு கிறிஸ்பியா நம்ம கொடுத்தோம்னா அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வடை வந்து ஜவ்வரிசி வடை. அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுடி தமிழ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசி வடைக்கு 1 கிலோ ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். மாவு ஜவ்வரிசியை வாங்கிக்கோங்க. அதை வந்து 3 to 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த வடைக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். இதை வந்து வேக வச்சு உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை வந்து 2 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த வடைக்கு 1 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வடைக்கு 150 கிராம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அதையும் கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கழுவிட்டு அரிஞ்சிக்கலாம். அரை கட்டு கொத்தமல்லி தலையும் கழுவிட்டு அரிஞ்சிக்கலாம். ஐம்பது கிராம் இஞ்சியும் தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச ஜவ்வரிசியை நம்ம தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் இப்படி போட்டு வச்சோம்னா தண்ணியெலாம் வடிஞ்சிடும். தண்ணி வடிஞ்ச விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம அதை எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது மசிச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ கடலை மாவு சேர்த்துக்கலாம். 25 கிராம் சீரகம் சேர்த்துக்கலாம்.
அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த வடைக்கு 2 லிட்டர் ஆயில் ஊத்திக்கலாம். இந்த வடையை இப்படியே உள்ளங்கையில தட்டி நம்ம இப்படி போட்டுக்கலாம். மேலே பாருங்கள் வடை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இதுவே உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வடை.
இப்போ நம்ம 100 ஜவ்வரிசி வடை நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வடை வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாகவும் மாலை நேரத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான வடை இது. இந்த வடையை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதனுடைய ஸ்மால் குவான்டிட்டி வந்து நம்ம ரெசிபி தமிழா சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.